எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்லேயே பன்னீர் மசாலா ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பன்னீர் மசாலா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 4 தக்காளி எடுத்திருக்கேன். இதில் 3 தக்காளி பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி, ஒன்று சின்ன சைஸாக, அதுக்கப்புறம் 8 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தக்காளியை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போது இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நடுப்பகுதி வெள்ளையாக இருக்கும். அந்த வெள்ளை பகுதியை எடுத்துருங்க. ஏன்னா இதை நம்ம சமையலில் சேர்க்கக்கூடாது. இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது கிட்னியில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம சேஃப்க்கு இதை எடுத்துடலாம். இந்த வெள்ளை பகுதியெல்லாம் நீக்கிட்டு தக்காளியை 4 துண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மீதமுள்ள தக்காளியும் அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளியை கட் பண்ணி போட்டோன்னா சீக்கிரமாக அரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், எல்லா தக்காளியும் நம்ம கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. பூண்டையும் தக்காளியும் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி விடணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், தண்ணி விடாமல் நல்லா அரைஞ்சி வந்திருக்கு. அடுத்ததாக அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெயை முழுசாக உருக வைக்கக்கூடாது, அதே மாதிரி கருக வைக்கவும் கூடாது. பாதி உருகி இருக்கும்போதே நம்ம மசாலா பொருட்களை ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிக்கலாம். இதில் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் நம்ம சேர்த்துருக்க வெண்ணெய் கரிஞ்சிடக்கூடாது. அடுத்ததாக 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். எவ்வளோ அளவு உங்களால் நைஸாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவியில் தக்காளியும் அந்த வெங்காயமும் இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கியாச்சு. இப்போது இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தக்காளி தக்காளியில் இருக்க தண்ணி சுருண்டு வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் பச்சை வாசனை போகும். அதே சமயத்தில் வெங்காயமும் மீதி இருக்கிறது நல்லா வெந்துடும். பாருங்கள், இதை நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் போய் நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போது அடுத்ததாக நம்ம மசாலாவெல்லாம் சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். இது கலர் கொடுக்கும். அதே சமயத்தில் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் அந்தளவு சேர்த்துலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. இந்த கலவை தண்ணியெலாம் வற்றி நல்லா சுருண்டு வரும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நல்லா சுருள வச்சு நம்ம பண்ணணும். அப்படி பண்ணும்போது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற பன்னீர் மசாலாவோட டேஸ்ட்டு அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். என்னடா இது சும்மா நம்ம தண்ணி விட்டு வதக்கி பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் மறுபடியும் ஹோட்டலுக்குலாம் போய் இந்த டிஷ் வாங்கி சாப்பிட மாட்டீங்க. நீங்கள் வீட்டிலையே பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணியெலாம் வற்றிடுச்சு. இதில் நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூட நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இது கூட மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. தண்ணி வற்றி நல்லா சுருண்டு வரணும். நம்ம இந்த ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 3 தடவை தண்ணி விட்டு வதக்குற மாதிரி வருங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்க மாட்டோம்.
இதுதான் கடைசியாக நம்ம சேர்க்குற தண்ணி. இது வந்து கிரேவிக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்து நல்லா கையால் இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட இது நீங்கள் சாப்பிட்றது பார்த்தீங்க, இந்த மசாலா வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஆனால் அதில் முந்திரி பருப்புலாம் அரைச்சி விடுவாங்க. இதில் வந்து அந்த மாதிரி முந்திரி பருப்புலாம் நம்ம எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இது வந்து பன்னீர் மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா கிடையாது. பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து பன்னீரை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 10 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஏன் சுடுதண்ணியில் வந்து நம்ம ஊற வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பன்னீர் வந்து சாஃப்டாக இருக்கும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, செஞ்சு வச்சு கொஞ்ச நேரத்துக்கு வந்து சாஃப்டாக இருக்குங்க, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து பன்னீர் நீங்கள் எப்போ சாப்பிட்டாலுமே சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம பன்னீர் சேர்த்தாச்சு. லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 3 நிமிஷம் இதை அப்படியே வந்து சிம்மில் வச்சுருங்க. 3 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னா சூப்பரான பன்னீர் மசாலா வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின வெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து வந்திருக்குல்ல, வெளியில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஆல்மோஸ்ட் பன்னீர் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுனா கொஞ்சம் அந்த கெட்டி கன்சிஸ்டன்சி வந்துச்சு, மசாலா மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா. பாருங்கள், நான் பன்னீர் காட்டுறேன், அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள், நீங்கள் சுடுதண்ணில் போட்டு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். பன்னீர் வந்து உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.